இந்த சாப்டரில் ஒரு பார்ட் மாடலுக்கு எப்படி டீட்டெயிலிங் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எந்த பார்ட்டுக்கு நீங்கள் டீட்டெயிலிங் பண்ணணுமோ அதை ஓப்பன் பண்ணி அதை நீங்கள் அட்டாச் பண்ணிக்க முடியும். ஸோ நியூவில் இங்கே உள்ள ட்ராயிங்ஸ். ஓகே, ஸோ ட்ராயிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஃபார்மேட்டில் இந்த ட்ராயிங் ஓப்பன் ஆகணுமோ அதை ஷீட் ஃபார்மேட்டில் கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ஸ்டாண்டர்ட் ஷீட். ஸோ ஸ்டாண்டர்டாக உள்ள A3 A1 அது மாதிரி ஷீட்டில் நீங்கள் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இங்கே உள்ள ஸ்டாண்டர்ட் சைஸ். இல்லை நீங்கள் கஸ்டம் சைஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட சீட் சைஸை நீங்களே டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இதை அன்டிக் பண்ணுறது மூலியமாக ANSI ஸ்டாண்டர்ட் ISO எல்லாமே உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது ANSI, அடுத்துள்ள ISO, டின் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஜி ஸ்டாண்டர்ட் எல்லாமே கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்டாண்டர்டை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா ஒன்லி ஷோ த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். ஸோ ISO மட்டும் தான் உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கு. ஸோ இந்த ISOவில் A0 A1 A2 A3 A4 4 ஷீட் ஃபார்மேட் உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கும். அதை எதை பேஸ் பண்ணி என்ன ஆகணும் அப்படின்னா இங்கே உள்ள ஃபாண்ட். ஸோ A0 A2ங்கிற ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகுது. ஸோ உங்களோட டெம்ப்ளேட் எல்லாமே இது கிரியேட் ஆகிருக்கும். இந்த டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி தான் உங்களோட ட்ராயிங் ஃபைல்ஸ் உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ உங்களுக்கு தேவைப்படுறது A3 ஷீட். ஸோ கிளிக் பண்ணிங்க. ஸோ இது மாதிரி கிளிக் பண்ணுற போது அந்த A3 ஷீட்டுக்கு பில் ஆஃப் மெட்டீரியல் எப்படி கிரியேட் பண்ணுவாங்க அதோட எல்லாமே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேபிள் காலம் எல்லாமே இருக்கும். ஸோ இதை நீங்கள் எடிட் பண்ணாலும் உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இல்லை ஃப்ரெஷ் ஷீட்டாக தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அங்கே உள்ள கஸ்டம் சைஸ். ஸோ இந்த கஸ்டம் சைஸ் யூஸ் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு blank பேஜ் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். உங்களோட டேபிள் பில் ஆஃப் மெட்டீரியல் எல்லாமே நீங்களாக இண்டிவிஜுவலாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டாண்டர்ட் சைஸ் அதில் A3 சைஸ். ஓகே, ஸோ டேபிள் காலம் எல்லாம் கிரியேட் ஆகிருக்கு. இந்த டேபிள் உள்ள டெக்ஸ்ட்டை நீங்கள் மாற்றிக்க போகிறீங்க, இல்லை டேபிளே மாற்ற போனாலும் பின்னாடி மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே உள்ள மாடல் வியூ. ஸோ மாடல் வியூங்கிற ஆப்ஷன் எப்போ கிரியேட் ஆகும்னா ஒரு காம்பவுண்ட் நீங்கள் உள்ளே கொண்டு வரதுக்கு உள்ள ஆப்ஷன் தான் இந்த மாடல் வியூ. ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டீங்க. ஸோ உள்ள ஃபஸ்ட் ஆப்ஷன் மாடல் வியூ. ஸோ இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாடல் வியூவை இங்கே உள்ள டேப், அதாவது வியூ லேஅவுட்டில் டேப்பை இந்த ஆப்ஷன் மூலியமாக எடுத்துக்க முடியும். ஸோ மாடல் வியூ. ஸோ உங்களோட ப்ரௌஸுங்கிற ஆப்ஷன் மூலியமாக எந்த காம்பவுண்டுங்க டீட்டெயில் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த காம்பவுண்டை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரௌஸ். ஸோ இங்கே உள்ள இன்ஃபோ மாடலுங்கிற ஆப்ஷனை எடுத்துக்கிறேன். ஓப்பன். ஸோ உள்ள ப்ளேஸ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு உள்ளே வர வியூ எந்த வியூவாக இருக்குன்னு நீங்கள் டிஃபைன் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது எந்த வியூ. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே டாப் வியூ இருக்குது. ஸோ பக்கத்தில் உள்ளது ஐசோமெட்ரிக். ஸோ இங்கே பேக் வியூ, லெஃப்ட் வியூ, இங்கே உள்ள ஃப்ரண்ட் வியூ, கீழோட பாட்டம் வியூ இருக்கும், இதோட ரைட் சைடு வியூ இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வர்றது எந்த வியூ நீங்கள் இந்த ஆப்ஷன் மூலியமாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஐசோமெட்ரிக். ஸோ ஐசோமெட்ரிக் வேண்டாம், இதிலே உள்ள டிஃப்ரெண்ட்டாக உள்ள டைமெட்ரிக் வேணும், இல்லை ட்ரைமெட்ரிக் வேணும்னா இங்கே ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிவியூவை டிக் பண்ணுறது மூலியமாக அந்த பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு எந்த வியூ டெவலப் ஆக போதோ அது விசிபிளாக தெரியும். ஸோ இந்த கிட்ட ஃப்ரண்ட் வியூனா ஃப்ரண்ட் வியூ, இல்லை இந்த ஃப்ரிட்ட உங்களுக்கு பாட்டம் வியூ தான் வேணால் பாட்டம் வியூ. ஸோ ஃபஸ்ட்டு வர்ற உள்ள வியூ இங்கே சேஞ்ச் பண்ணி ஃப்ரண்ட் வியூ பிக் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட் வியூ ப்ளேஸ் ஆகிட்டு. ஸோ ப்ளேஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் வேறு வியூலேருந்து எடுத்துக்க முடியும். இதோட சைடு வியூ, ஸோ இதோட டாப் வியூ நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இதை எஸ்கேப். ஸோ ஒரு வியூ செட் பண்ணிட்டீங்க. செட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கெட்ச் மாடல் அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். எதுக்கு அப்படின்னா இவ்வளோ ஒவ்வொரு என்டிட்டிஸும் நீங்கள் எடிட் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா ஸ்கெட்ச் மாடல் யூஸ் பண்ணி தான் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கெட்சில் என்ன டூல்லாம் யூஸ் பண்ணிங்களோ அது எல்லா டூலுமே இதில் டெவலப் ஆகிருக்கும். ஸோ எகெயின் வியூவில் போய்க்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு உள்ள ஸ்டாண்டர்ட் 3 வியூஸ். ஸோ ஒரு காம்பவுண்டோட ஸ்டாண்டர்டான டாப் வியூ, அதோட பாட்டம் வியூ, ஃப்ரண்ட் வியூ, இங்கே 3 வியூ நீங்கள் அப்ளை பண்ணிக்க போகிறீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் 3 வியூ ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸ்டாண்டர்ட் 3 வியூ. ஸோ எந்த காம்பவுண்டுக்கு இந்த வியூ அப்ளை ஆகணும்னு கேட்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வியூவை டெலிட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ ஒரு காம்பவுண்ட் எடுத்து ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. அந்த காம்பவுண்டோட 3 வியூவும் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகணும். அப்படிங்கிறப்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறது ஸ்டாண்டர்ட் 3 வியூஸ். ஸோ எந்த காம்பவுண்ட் அப்படி டெவலப் ஆகணும், இதில் ப்ரௌஸ். அதே மாதிரி இன்ஃபோ மாடுங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பார்ட்டை ஓப்பன் பண்ணி இதுக்கு டீட்டெயில் பண்ண போகிறோம். ஓப்பன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த டாப் வியூவும் இந்த ஃப்ரண்ட் வியூ இந்த சைடு வியூவும் டெவலப் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் டெவலப் பண்ண எந்த ஷீட்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ ஷீட் 1ல் ட்ராயிங் வியூங்கிற ஆப்ஷன் டெவலப் ஆகிருக்கு. இது ஃபஸ்ட்டு உள்ளது ட்ராயிங் வியூ ஃப்ரண்ட் வியூ, அடுத்து உள்ள டாப் வியூ, அடுத்து உள்ளது ரைட் சைடு வியூ. ஸோ எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கும். டேரெக்டாக 3 வியூ நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா இங்கே உள்ள ஸ்டாண்டர்ட் 3 வியூ ஆப்ஷன் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ இது டெலிட் பண்ணிக்கிறோம். இந்த வியூ வேண்டியில்லை. ஸோ இதையும் கிளிக் பண்ணி டெலிட். அதுமாதிரி இதையும் கிளிக் பண்ணி டெலிட். ஸோ எல்லாமே நீங்கள் கொண்டு வரல, ஒவ்வொரு மாடல் வியூவாக கொண்டு வர போனோம் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிறது மாடல் வியூ. ஸோ ப்ரௌஸ். இதில் அதே பார்ட் எடுத்துக்குவோம். ஓப்பன். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள வியூ கிரியேட் ஆகிருக்கு. இந்த வியூவை பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லா வியூ நீங்கள் ஜென்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எந்த வியூ உங்களுக்கு கன்வீனியாக இருக்கோ அந்த வியூவை செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ரண்ட் வியூ. ஓகே,
ஸோ ஒரு வியூ செட் பண்ணதுக்கு அப்புறம் மற்ற வியூவை நீங்கள் வேறு மெத்தடை இன்செர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வியூலேருந்து வேறு வியூ ஜென்ரேட் பண்ணிக்க போனீங்கன்னா யூஸ் பண்ண போகிறது ப்ரொஜெக்ஷன் வியூ. இல்லை எகெயின் இன்னொரு மாடலோட வியூவையோ இல்லை இந்த மாடலை யூஸ் பண்ணி வேறு வியூவை நீங்கள் இண்டிவிஜுவலாக செட் பண்ணுறதுக்கு இந்த மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதுலேருந்து தான் இன்னொரு வியூ டெவலப் பண்ண போகிறேன், இந்த காம்பவுண்டோட ரைட் சைடு வியூ தான் வேணும் அப்படிங்கிறத இந்த வியூலேருந்து ஜென்ரேட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிறது ப்ரொஜெக்டட் வியூ. ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வியூவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரைட் சைடு வியூ டெவலப் ஆகும். ஸோ கீழே வந்தீங்கன்னா இதோட டாப் வியூ ஜென்ரேட் ஆகும், மேலே போனால் இதோட பாட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதில் உள்ளது இதோட லெஃப்ட் சைடு வியூ. ஸோ புதுசாக டெவலப் ஆகிற இந்த ப்ரொஜெக்டட் வியூ என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், அதாவது இங்கே உள்ள டிஸ்பிளே ஸ்டைல். ஸோ இது ஷேடோவில் தெரியும்னா ஷேடோவில் தெரியும். ஸோ இதுலேருந்து இது டெவலப் ஆனாலும் இது மட்டும் உங்களுக்கு ஷேடோவில் தெரியும்னா இது ஷேடோவில் தெரியும். இதோட டாப் வியூ. ஸோ கிராஸ் அப் பண்ணிங்கன்னா உங்களோட ஐசோமெட்ரிக், ட்ரைமெட்ரிக் அண்ட் டைமெட்ரிக் உங்களால் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இது நார்மல் வியூ, அதாவது ஒயர் ஃப்ரேம் மெத்தடில் வேணும் அப்படின்னா இங்கே உள்ள டிஸ்பிளே ஆப்ஷன் ஒயர் ஃப்ரேம் மெத்தட். ஹிடன் லைன் தெரியுது, இங்கே உள்ள ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபுல்லாக ஒயர் ஃப்ரேம், இல்லை ஹிடன் லைன்ஸ். ஸோ எது விசிபிளாக தெரியுமோ அது மட்டும் தான் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ ஹிடனில் செட் பண்ணிக்குவோம். ஸோ இங்கே உள்ள பாட்டம் வியூ. ஸோ இது மாதிரி செட் பண்ணுறப்ப நீங்கள் க்ரியேட் பண்ணுற ரெண்டாவது ப்ரொஜெக்டட் வியூ உங்களுக்கு ஸ்கேல் ஆகணும், அதாவது பெருசாகணும், சைஸை ரெடியூஸ் பண்ணிக்க போங்கன்னா இங்கே உள்ள ஸ்கேல் ஆப்ஷன். ஸோ யூஸ் பேரண்ட் ஸ்கேல். ஸோ பேரண்ட் இதான் அவரோட பேரண்ட் அப்படின்னா இந்த பேரண்ட் என்ன சைஸில் இருக்கோ அதே சைஸில் இதே மெயின்டைன் ஆகட்டும் அப்படின்னா யூஸ் பேரண்ட் ஸ்கேல். ஸோ யூஸ் சீட் ஸ்கேல். இந்த ஷீட்டுக்குன்னே நீங்கள் செப்பரேட்டாக இதோட மாடல் ஐட்டம்ஸில் செட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அவரோட சீட் படி அது ரன் ஆகும். கடைசியாக உள்ளது யூஸ் கஸ்டம் ஸ்கேல். இண்டிவிஜுவலாக நீங்கள் இந்த டயத்தில் மாற்ற போகிறீங்கன்னா இந்த யூஸ் கஸ்டம் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை சேஞ்ச் பண்ணிக்குவோம் 1:2. ஸோ இது என்ன சைஸில் இருக்கோ அதுலேருந்து 2 மடங்கு இது ரிடியூஸ் ஆகி ஒரு புது ப்ரொஜெக்டட் வியூ உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ இல்லை சின்னதாக வேண்டாம் பெருசாகணும் அப்படின்னா இது கீழே உள்ள 2:1 5:1 யூஸ் பண்ணிங்க. ஸோ 2:1 அப்படிங்கிறது 2 மடங்கு பெருசாகி உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ இதுலேருந்து டெவலப் ஆகிற சைடு வியூ 2 மடங்கு பெருசாக தெரியுது. ஸோ எஸ்கேப். ஸோ புதுசாக இதுலேருந்து வியூ டெவலப் பண்ண போகிறோம், அதனால் இந்த வியூவை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொஜெக்ட் வியூ. ஸோ புதுசாக ஒரு ப்ரொஜெக்டட் வியூ நீங்கள் டெவலப் பண்ணுறீங்கன்னா அந்த வியூ எதுலேருந்து டெவலப் ஆகிருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஏரோ மார்க் மூலியமாக காமிக்கிறதுக்கு ப்ரொஜெக்டட் வியூவில் இந்த வியூ எடுத்துக்கிறோம். இதோட டாப் வியூ இங்கே இருக்கும். ஸோ இது இந்த வியூ எதுலேருந்து டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுறதுக்கு இங்கே உள்ள ஏரோ மார்க். ஸோ டிக் பண்ணுங்கள். ஸோ அதோட நேம் என்ன, நேம் இன்ஃபோன் செட் பண்ணிக்குவோம். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நேமில் ஏரோ மார்க் கிரியேட் ஆகும். ஸோ இன்ஃபோ இங்கே ஏரோ மார்க். ஸோ இந்த ஏரோ மார்க் மென்ஷன் பண்ண டைரக்ஷனில் எந்த வியூ இருக்கோ அதான் இந்த காம்பவுண்டோட பேரண்ட் வியூ. ஸோ இப்போ இந்த வியூ தேவையில்லைன்னா டெலிட். ஓகே. ஸோ இது மாதிரி ஒரு வியூலேருந்து நீங்கள் சைல்டு வியூ க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறது ப்ரொஜெக்டட் வியூ. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஆக்சிலரி வியூ. ஸோ ஒரு ஆங்கிளாக உள்ள எட்ஜை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண போங்கன்னா இது உள்ள ஆக்சிலரி வியூ. ஸோ ப்ரொஜெக்ட் வியூவும் ஆக்சிலரி வியூவும் சேம் தான். ஸோ ப்ரொஜெக்ட் வியூ உங்களோட நார்மல் மெத்தட், அதாவது ஃப்ரண்ட்லேருந்து ரைட் சைடு அந்த 6 டேரக்ஷன்லையும் ப்ளஸ் அவரோட ஐசோமெட்ரிக் டேரக்ஷன் உங்களால் டெவலப் பண்ணிக்க முடியும். இல்லை ஒரு எட்ஜு என்ன ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிளை பேஸ் பண்ணி நீங்கள் ஆக்சிலரி வியூ டெவலப் பண்ணிக்க போனீங்கன்னா இந்த எட்ஜுக்கு பேரலாக உங்களுக்கு இந்த ஆக்சிலரி வியூ டெவலப் ஆகணுமோ அந்த எட்ஜை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இங்கே உள்ள ஆக்சிலரி வியூ. ஸோ அதுக்கு பேரலாக உங்களுக்கு வியூ ஜென்ரேட் ஆகும். ஸோ இதை ஸ்கேலிங் நீங்கள் மாற்றிக்க முடியும். யூஸ் கஸ்டம் ஸ்கேல். ஸோ இங்கே 5 மடங்கு சின்னது பண்ணிப்போம். ஸோ இந்த டேரக்ஷனில், அதாவது இந்த இதுக்கு பேரலாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இந்த டேரக்ஷனில் தெரியும். ஸோ ஏரோ மார்க்கும் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ கிளிக். ஸோ ஸ்கேல் அப்ளை பண்ணிக்கிறப்போ அதோட ஸ்கேல் வேல்யூ தெரியும். வியூ அப்படிங்கிறது உங்களோட ஆக்சிலரி வியூவோட டேரக்ஷன். இந்த ஏரோ மார்க் உங்களுக்கு எந்த வியூலேருந்து இந்த வியூ ஜென்ரேட் ஆனிச்சோ அந்த வியூவை உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ இதான் ஆக்சிலரி வியூ. ஸோ எட்ஜை பேஸ் பண்ணி நீங்கள் வியூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறது ஆக்சிலரி வியூ. அடுத்து உள்ளது இந்த செக்ஷன் வியூ. ஸோ உங்களோட காமெண்ட்டை நீங்கள் கட் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த கட் பண்ணி வியூவை இங்கே ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அங்கே உள்ள செக்ஷன் வியூ கிளிக் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணுறப்ப கட்டிங் லைன் எப்படி இருக்கணும், வெர்டிகலாக இருக்கணுமா இல்லை ஹரிசாண்டலாக இல்லை இன்க்ளைண்டாக இருக்கணுமா சொல்லும். ஸோ கடைசியாக உள்ளது பாயிண்ட். ஸோ எந்த பாயிண்டில் நீங்கள் பிக் பண்ணுறீங்களோ அந்த பாயிண்ட்லாம் கனெக்ட் பண்ணி அந்த லைனை ஃபார்ம் பண்ணி இதை கட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது வெர்டிகல். ஸோ வெர்டிகல் உங்களுக்கு கட் பண்ணணும். ஸோ இந்த இடத்த நீங்கள் கட் பண்ணி பார்க்க போகிறீங்கன்னா ஓகே. ஸோ இந்த காம்பனண்ட்டை இந்த ஆக்சிஸை பொறுத்து கட் பண்ணும்போது இந்த வியூ உங்களுக்கு டெவலப் ஆகும். இதில் ஹேட்ச் பண்ணிக்கிறதுலாம் உங்களுக்கு சாலிட் மெட்டீரியலாகவும் இதில் எம்டியாக உள்ளலாம் உங்களுக்கு ஹாலாகவும் டெவலப் ஆகிருக்கு. ஸோ இதே செக்ஷன் வியூ எடுத்துக்க போகிறோம். அதே வெர்டிகல்
இந்த இடத்த கட் பண்ண போகிறோம். ஸோ கட் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே உள்ள ஏரோ மார்க் அந்த வியூ டைரக்ஷனை குறிக்கும். ஸோ இந்த இதில் கட் பண்ணி உங்கள் லெஃப்ட் சைடு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிகிற காம்பவுண்ட்ஸ் இதான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு விசிபிளாக தெரியுது, ஹைட் ஆகிக்கிறதெல்லாம் உங்களுக்கு இன்விசிபிளாக தெரியும். இந்த ஹேட்ச் அப்படிங்கிறது உங்கள் மெட்டலில் கட்டான பகுதி. ஸோ இங்கே உள்ள ஃப்ளிப் டைரக்ஷன் ஆப்ஷன் மூலியமாக இந்த வியூ ஸோ இங்கே கட் பண்ணிட்டீங்க, கட் பண்ணதுக்கு இந்த ஆஃப் உங்களுக்கு தேவைப்படுதா இல்லை இந்த ஆஃப் தேவைப்படுதா? ஸோ ஃப்ளிப். ஸோ டைரக்ஷன் உங்களுக்கு ஏரோ மார்க் சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கிட்டேருந்து பார்க்குறோமா இல்லை இங்கிட்டேருந்து பார்க்குறோமா? ஸோ எகைன் செக்ஷன் வியூ எடிட் பண்ணுறீங்க, ரைட் கிளிக், இதில் உள்ள எடிட் ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் ஃப்ளிப் டைரக்ஷன். ஸோ இந்த வியூ நீங்கள் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃப்ளிப் டைரக்ஷன். ஸோ ரைட்லேருந்து லெஃப்ட் பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி தெரியும், இதே லெஃப்ட்லேருந்து ரைட் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். ஸோ இதே செக்ஷன் வியூவை நீங்கள் ஹரிசாண்டலாக பண்ணுறதுக்கு செக்ஷன் வியூ, இங்கே உள்ள செகண்ட் ஆப்ஷன் ஹரிசாண்டல். நான் கட் பண்ணுறோம், கட் பண்ணி ஓகே. ஸோ இந்த டைரக்ஷனை கட் பண்ணி நீங்கள் டாப்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு விசிபிளாக தெரியுது இந்த ஏரியாஸ். ஸோ அடுத்து உள்ள செக்ஷன் வியூவில் ஆக்சிலரி. ஆக்சிலரி அப்படின்னால ஒரு ஆங்கிளை பேஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ண போகிறீங்க. இது ஆங்கிளை பேஸ் பண்ணுறதை விட ஒரு எட்ஜை பேஸ் பண்ணியோ இல்லை 2 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு கட் பண்ணணும் அப்படின்னா ஆக்சிலரி வியூஸ். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ஐக்கானில் ஒரே ஒரு பாயிண்ட் பிக்ஸ் பண்ணுவீங்க, அடுத்த உள்ள ஐக்கான்லையும் ஒரே ஒரு பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் 2 ப்ளூ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ளூ பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களோட இன்புட்ஸ் மெத்தட். ஸோ கிளிக் பண்ணுறேன், உங்களோட ஃபஸ்ட் பாயிண்ட் எது? இதான் உங்களோட ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்து உங்களோட செகண்ட் பாயிண்ட் இதான். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுனால உங்களை ஆங்கிளில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ ஆக்சிலரியாக கட் பண்ணியிருக்கோம். இந்த லைன் போட்டு இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆக்சிலரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே ப்ளேஸ் பண்ணலாம்? இந்த இதில் ப்ளேஸ் பண்ணிப்போம். ஸோ ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் டேரக்ஷன் மாற்ற போகிறேன். ஸோ இந்த லைனை நீங்கள் இந்த டேரக்ஷன் பார்க்க போகிறதில்ல, மேலேருந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஃப்ளிப் டேரக்ஷன். ஸோ வியூ உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஓகே. ஸோ புதுசாக ஒரு ஷீட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இங்கே உள்ள நியூ ஷீட். ஸோ இந்த ஷீட்டில் மாடல் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ரௌஸில் என்ன காமன் இன்ஃபோ மாடல் செட் பண்ணி ஒர்க் பண்ண. ஸோ இந்த காமனோட டாப் வியூ உங்களுக்கு தான் வேணும். ஸோ அதனால் டாப் வியூ. ஸோ இந்த டாப் வியூவை செக்ஷன் எடுக்கிறப்ப செக்ஷன் வியூ, பட் நீங்கள் எடுக்க போகிறது 3 பாயிண்ட்ஸை வச்சு, அதாவது அலைன் வியூ. உங்களோட ஃபஸ்ட் பாயிண்ட், உங்களோட செகண்ட் பாயிண்ட், உங்களோட தேர்ட் பாயிண்ட். ஓகே. ஸோ இப்படி அலைனாக நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னாலும் கட் பண்ணிக்க முடியும். ஸோ கட் பண்ணுறப்ப நீங்கள் ஸ்கேல்ஸ் வெளியூஸை நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே உள்ள ஸ்கேல் வெளியூ கஸ்டம் ஸ்கேல். இது சைஸ் சின்னதாக போகுது அப்படின்னா 1:2. ஸோ இந்த 2 லைனை பேஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே உள்ள செக்ஷன் வியூ உள்ள கடைசி ஆப்ஷன் அலைன் வியூ. ஸோ எடிட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ எடிட் பண்ணுறப்ப ஏரோ மார்க் உங்களுக்கு ஹைட் ஆயிரும், அதே மாதிரி உங்கள் மாடலும் அது மாடல் வியூ உங்களுக்கு டெலீட் ஆயிரும். ஸோ அடுத்து உள்ளது டீட்டெயில் வியூ. ஸோ ஒரு இடத்த பர்டிகுலராக நீங்கள் ஜூம் பண்ணி காட்ட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க போது டீட்டெயில் வியூ. ஸோ இந்த இடம் உங்களுக்கு சரியாக புரியலை இல்லை டைமென்ஷன் கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் டீட்டெயில் எடுக்க போகிறீங்க. ஸோ டீட்டெயில் வியூ. ஸோ இதுக்கு தேவைப்படுறது ஒரு சர்க்கிள். ஸோ எந்த இடத்துல நீங்கள் கவர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சு சென்டர் பாயிண்ட், அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள். ஸோ இந்த இடத்துல உள்ள டைமென்ஷன் நீங்கள் தனியாக தர போகிறீங்க அப்படின்னா இந்த வியூவை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் டைமென்ஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ எந்த திட்ட வேணும், இந்த திட்ட வேணும். ஸோ ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே ஆப்ஷன் இருக்கும் டீட்டெயில் வியூ. ஸோ டீட்டெயில் வியூ புதுசாக ஜென்ரேட் ஆகிறப்ப அது அவுட்லைன் மட்டும் வேணுமா இல்லை ஃபுல்லாக வேணுமான்னு கேட்குது. ஸோ ஃபுல் அவுட்லைன். ஸோ உங்கள் சர்க்கிள் அப்படியே ஃபுல்லாக தெரியும். ஸோ இங்கே உள்ள பின் பொசிஷன். ஸோ அந்த பொசிஷன் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற இடத்துல அது அரெஸ்ட் ஆயிரும். ஸோ பின் பொசிஷன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எகைன் அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸ்கேல் ஹேட்ச் பேட்டர்ன். ஸோ இதை நீங்கள் மெட்டீரியல் இன்டர்செக்ட் ஆகிருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஹேட்ச் அப்படியே இருக்கும். ஸோ அந்த ஹேட்சோட சைஸை மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணும்போது ஸ்கேல் ஹேட்ச் பேட்டர்ன்ஸ். ஓகே. ஸோ இந்த இடத்தோட டீட்டெயில் வியூ இங்கே இருக்கும். ஸோ இந்த டீட்டெயிலோட நேம் உங்களுக்கு ஐன்னு இருக்குது. ஸோ ஐ ஸ்கேல் 2:1 டீட்டெயில் ஐங்கிற நேம். ஸோ இந்த ட்ராயிங்கை நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது டீட்டெயில் ஐ அப்படிங்கிறதுனால இந்த இடத்த நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ப்ரோக் அவுட் செக்ஷன் அண்ட் பிரேக் வியூ. ஸோ லென்த்தியான சாஃப்ட்வேர் லென்த்தியான காம்பவுண்டை நீங்கள் பிரேக் பண்ணி அவர் டைமென்ஷன் மாறாமல் அந்த காம்பவுண்டை நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிறது பிரேக் வியூ. ஸோ நியூ ஷீட் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இதில் லென்த்தியான ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ மாடல் வியூ, ப்ரௌஸ். ஸோ இதில் உள்ள சாஃப்ட் இதை எடுத்துகிட்டு ஓப்பன். ஸோ டைமென்ஷன் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வியூவை நீங்கள் கட் பண்ண போகிறேன், இவ்வளோ லென்த்தியாக காமிக்க வேண்டியதில்லை, கம்மியாக காமிச்சிக்கலாம் அப்படின்னா இதில் உள்ள பிரேக் வியூ. ஸோ பிரேக் கொடுத்ததுக்கப்புறம் அந்த வியூவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம்
அந்த பிரேக் எப்படி நடக்கணும். ஸோ வெர்டிக்கலாக வேணுமா இல்லை ஹரிசாண்டலாக வேணுமா. ஸோ உங்கள் படம் வெர்டிக்கலாக இருக்கிறதுனால உங்களுக்கு தேவைப்படுறது ஹரிசாண்டல் மூமெண்ட். இங்கே ஒன்று. ஸோ இந்த 2 இடமும் பிரேக் ஆகணும். ஸோ பிரேக் ஆனதுமே காமிச்சிடும். ஸோ அப்படி பிரேக் பண்ணுறப்ப இந்த சைஸ். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கட் ஆகணுமா. ஸோ இதுமாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கட் ஆகும். ஸோ அப்படி இல்லை கர்வ் ஷேப்பில் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கும். ஸோ அடுத்த ஒரு ஆப்ஷன் ஜிக்ஸாக் கட் பண்ணுறப்ப இந்த லைன் உங்களுக்கு ஜிக்ஸாக்காக டெவலப் ஆகிருக்கு. அடுத்து ஒரு ஸ்மால் ஜிக்ஸாக், சின்ன சைனாக, அது சென்டரில் மட்டும் உங்களுக்கு இன்ஃபினிட்டி லைன் டெவலப் ஆகிருக்கும். ஸோ இன்ஃபினிட்டி சாஃப்ட்டை மென்ஷன் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு லென்த்தியான சாஃப்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணுறதுக்கோ நீங்கள் யூஸ் பண்ண போகிறது இந்த பிரேக் அண்ட் வியூஸ். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண இந்த பிரேக் அண்ட் வியூவை எடிட் பண்ணுறதுக்கு ஸோ இங்கே போய் எடிட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா உங்களோட பிரேக் அண்ட் வியூ வச்சு டபுள் கிளிக். ஸோ உங்களோட கேப் சைஸ், உங்களோட ட்ராக் சைஸ் எல்லாமே க்ரியேட் ஆகிருக்கு. இதில் உங்களுக்கு தேவையானது இந்த கர்வ் கட். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது கிராப் வியூ. ஸோ கிராப் வியூ அப்படிங்கிறதும் டீட்டெயில் வியூவும் சேம் தான். ஸோ டீட்டெயில் வியூ அப்படிங்கிறது ஒரு இடத்த பர்டிகுலர் ஜூம் பண்ணி காமிக்க போகிறீங்க. கிராப் வியூ அப்படிங்கிறது அந்த வியூவை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இந்த இடத்துல கிராப் வியூ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ண லூப் மட்டும் தான் இருக்கும், மற்ற எல்லாம் உங்களுக்கு ஹைட் ஆயிரும். மாடல் வியூவில் ப்ரௌஸ், இதோட இன்ஃபோ, மாடல், ஓப்பன், இந்த இதில் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இங்கே உள்ள இந்த வியூவில் நீங்கள் கிராப் வியூ அப்ளை பண்ணுறதுக்கு கிராப் வியூ ஆப்ஷன் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த கிராப் வியூக்கு ஒரு ஸ்கெட்ச் தேவை, அதாவது க்ளோஸ்டு ஸ்கெட்ச் தேவை. ஸோ அந்த ஸ்கெட்சை வரைஞ்சிட்டு அந்த ஸ்கெட்சை எப்படி கிராப் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்கெட்ச், இங்கே ஒரு சர்க்கிள். ஸோ எந்த இடத்த நீங்கள் கிராப் பண்ணி அதை மட்டும் காமிக்க விரும்புகிறீங்களோ அந்த இடத்த ஒரு சர்க்கிள் மூலம் கவர் பண்ணிடுங்க. இதுதான் உங்களோட கவரிங் ஏரியா. ஸோ இந்த சர்க்கிள் உங்கள் வியூவில் எந்த என்டிட்டிஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கோ அது மட்டும் தான் உங்களுக்கு விசிபிளாக தெரியும், மற்றெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆயிரும். ஓகே. ஸோ இப்போ வியூ லேயரில் உள்ள கிராப் வியூ. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிள் சூஸ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் கிராப் வியூ. ஸோ உங்களோட கிராப் வியூ டெவலப் ஆகிரும். ஸோ டீட்டெயில் வியூங்கிறது அந்த இடத்துலேருந்து அந்த இதை காப்பி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போவோம். அதே மாதிரி இந்த கிராப் வியூ அப்படிங்கிறது அந்த வியூவில் உள்ள க்ளோஸ் ரூப் உள்ள செக்ஷனை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆயிரும். ஸோ இதாங்க உள்ள கிராப் வியூ. ஸோ ஒரு பெரிய வியூவிலேருந்து ஒரு பர்டிகுலர் இடத்த மட்டும் தான் நீங்கள் காமிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் உள்ள வியூ லேயர்டுங்கிற ஆப்ஷன் மூலிமா உங்களோட காம்பவுண்ட்ஸ் எப்படி பொசிஷன் பண்ணலாம், அது எப்படி வியூ பண்ணலாங்கிறத பற்றி பார்த்தாச்சு. ஸோ அடுத்து உள்ள அனோட்டேஷன். ஸோ இந்த டேப் மூலிமா உங்களோட வியூ, அதாவது உங்களோட காம்பவுண்ட் வியூக்கு எப்படி டைமென்ஷன் ப்ளேஸ் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது உள்ள ஸ்மார்ட் டைமென்ஷன். ஸோ மாடல், பார்ட் மாடல் எப்படி நீங்கள் டைமென்ஷன் எடுத்தீங்களோ அதே மாதிரி தான் எடுக்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் எல்லாமே நீங்கள் 2D என்டிட்டிஸ். ஸ்மார்ட் டைமென்ஷன், இங்கே உள்ள லென்த் எவ்வளவு. ஓகே, பட் உங்களோட லென்த்தை சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் பார்ட் மாடலில் என்ன லென்த் கொடுத்துட்டீங்களோ அந்த லென்த் தான் இங்கே ப்ரொஜெக்ட் ஆகும், மற்ற எதுவுமே இங்கே ஜென்ரேட் ஆகாது. ஸ்மார்ட் டைமென்ஷனில் இந்த லென்த் இல்லை ஒரு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்க போகிறீங்கன்னா இந்த லென்த்துக்கும் இந்த பாயிண்ட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ். ஸோ 4. ஸோ உங்களுக்கு ஆங்கிள் வேணும் அப்படிங்கிறப்ப இந்த லைன் இந்த லைன். ஸோ கீழே உள்ள ஆங்கிள் டெவலப் ஆகுது. ஸோ மேலே உள்ள ஆங்கிள் வேணும் அப்படின்னா மேலே உள்ள ஹைட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆங்கிள் ஒரு 77. ஸோ நீங்கள் எந்த என்டிட்டியை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஃபேவரில் உள்ள டைமென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ இப்போ ஷீட் 1ல் ஸ்மார்ட் டைமென்ஷன் எடுத்துக்க போகிறோம். இதில் உள்ள இந்த லென்த். ஓகே. ஸோ இப்போ டயமீட்டர் வேணாலும் டயமீட்டர் எடுத்துக்க முடியும். ஸ்மார்ட் டைமென்ஷனில் இங்கே உள்ள ரேடியஸ். ஸோ எல்லாமே மீட்டரை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே மில்லிமீட்டரை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும். ஸோ இங்கே உள்ள 0.02 அப்படிங்கிறது மீட்டரில் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த ஷீட்டை டெலீட் பண்ணிட்டு புதுசாக ஒரு டைமென்ஷன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டெலீட். அடுத்தது இங்கே உள்ள டெலீட். நியூ ஷீட் ஓப்பன் பண்ணி அதில் வியூ லேஅவுட்டில் ஸ்டாண்டர்ட் வியூ, இங்கே உள்ள ப்ரௌஸ். ஸோ எதுக்கு ஸ்டாண்டர்ட் வியூ எடுக்க போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்ஃபோ மாடல் அப்படிங்கிற பார்ட்டுக்கு ஸ்டாண்டர்டாக வியூ எடுக்க போகிறோம். ஓப்பன். ஸோ நீங்கள் வியூலாம் இதுமாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் டைமென்ஷன் எடுக்கிறதுக்கு அனோட்டேஷனில் ஸ்மார்ட் டைமென்ஷன். ஸோ ஸ்மார்ட் டைமென்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் இண்டிவிஜுவலாக எடுக்கிறது. ஸோ அதுக்கு அடுத்து உள்ள மாடல் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் மாடல் க்ரியேட் பண்ணும்போது என்னென்ன டைமென்ஷன்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்களோ அது உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ மாடல் டைமென்ஷன். ஸோ எந்த வியூக்கு உங்களுக்கு மாடல் டைமென்ஷன் க்ரியேட் ஆகணுமோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் எந்த டைமென்ஷனும் ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது இந்த ட்ராயிங் டைமென்ஷன், அடுத்து உள்ள லீனியர் டைமென்ஷன் எல்லாமே தனித்தனியாக செப்பரேட்டாக கேட்கும். ஸோ இந்த வியூ. ஓகே. ஸோ இந்த மாடலை நீங்கள் என்ன டைமென்ஷனாக யூஸ் பண்ணிங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும்.
ஸோ இங்கே உள்ள 0.10ங்கிறது மீட்டர். ஸோ நீங்கள் எகெயின் நீங்கள் மில்லிமீட்டராக மாற்றுறதுக்கு இந்த டைமென்ஷனை பேக் ஸ்பேஸ் வந்துக்கிறோம். இங்கே உள்ள mmGS மில்லிமீட்டர். ஸோ இப்போ நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு டைமென்ஷனும் மில்லிமீட்டர் பேஸ் பண்ணி தான் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ மாடல் டைமென்ஷன் எந்த வியூக்கு, இந்த வியூக்கு எல்லா டைமென்ஷனும் எடுக்க போகிறீங்க. ஓகே. ஸோ டிக் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாடலில் நீங்கள் என்னென்ன டைமென்ஷன்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்களோ அது எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணணும்னு கேட்குது. ஸோ எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ண எல்லா டைமென்ஷனையும் அது அப்ளை பண்ணிடும். ஸோ இதை பொசிஷனை நீங்கள் மூவ் பண்ணி மாற்றிக்க முடியும். ஸோ இது இங்கே இருக்கட்டும், அதுமாதிரி இதோட ரேடியஸ் லென்த் இங்கே இருக்கட்டும், இதோட டயாமீட்டர், இதோட லென்த். ஸோ இதுமாதிரி பொசிஷன் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதை கீழே உள்ள வியூ எடுக்க போகிறோம் அப்படின்னா மாடல் ஐட்டம்ஸ். ஸோ இந்த வியூக்கு டைமென்ஷன் எடுக்க போகிறீங்க. ஓகே. ஸோ ஏற்கனவே இந்த டைமென்ஷன் இதை பேஸ் பண்ணி கேட்டதுனால இதுக்கு செப்பரேட்டாக எந்த யூனிட்ஸும் உங்களுக்கு கிரியேட் பண்ண முடியாது. ஸோ பேக் ஸ்பேஸ். ஸோ இப்போ மாடல் ஐட்டம்ஸ் இந்த வியூவை கிளிக் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ நோ, எல்லா இதுவும் வேண்டாம், பர்டிகுலராக நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறோன்னா நோன்னு சொல்லிட்டீங்க, எல்லாமே செப்பரேட்டாக கிரியேட் ஆகிரும். ஸோ இந்த ட்ராயிங்ஸை நீங்கள் செப்பரேட்டாக எடுக்க போகிறீங்க, இண்டிவிஜுவலாக எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸ்மார்ட் டைமென்ஷன். ஸோட லென்த். ஸோ இந்த லைனுக்கும் இந்த லைனுக்குள்ள டோட்டல் லென்த். அதே மாதிரி இந்த எஜ்ஜுக்கும் இந்த எஜ்ஜுக்குள்ள லென்த், இந்த எஜ்ஜுக்கும் இந்த எஜ்ஜுக்குள்ள டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, அது மாதிரி இதுக்கும் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இந்த சர்க்கோட டயாமீட்டர் வேணாலும் நீங்கள் டேரெக்டாக எடுத்துக்க முடியும், சர்க்கரோட டயாமீட்டர். அதே மாதிரி இதோட டயாமீட்டர், இதோட டயாமீட்டர். ஸோ நீங்கள் 4 காலனி அப்ளை பண்ண ஃபில்லட்டுக்கும் டைமென்ஷன் கொடுக்கறதுக்கு டேரெக்டாக டைமென்ஷன் ரேடியஸ் இங்கே உள்ள ரேடியஸ் 3ன்னு அப்ளை ஆகிட்டு. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் வியூக்கு கொடுக்க போயினாலும் கொடுத்துக்க முடியும். ஸ்மார்ட் டைமென்ஷனில் இந்த டைமென்ஷன் எவ்வளவு, அதே மாதிரி நீங்கள் போட்ட அவுட்டர் சர்க்கிளோட டைமென்ஷன், எவ்வளோ டோட்டல் ஹைட். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்மார்ட் டைமென்ஷனில் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரையும் உள்ள டிஸ்டன்ஸ். அதே மாதிரி ஒரு திக்னஸ் நீங்கள் காமிக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த எட்ஜுக்கும் இந்த எட்ஜுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இதோட அவுட்டர் ரேடியஸ் ஒரு 7.5, இதோட ரேடியஸ் ஒரு 12.5. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ட்ராயிங்ஸையும் நீங்கள் செப்பரேட்டாக இந்த ஸ்மார்ட் டைமென்ஷன் யூஸ் பண்ணி கொடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண டைமென்ஷனோட சைஸை மாற்றணும், இல்லோட ஃபாண்டை மாற்றணும் அப்படின்னா ஒரு டைமென்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் கடைசியாக உள்ளது இந்த அதர்ஸ். ஸோ இந்த அதர்ஸ் அங்கே ஆப்ஷன் மூலியமாக உங்கள் டெக்ஸ்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இல்லை இந்த லீடரை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே உள்ள லீடர் ஆப்ஷன். ஸோ எந்த லீடரை இந்த ஃபாண்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ எல்லாம் பாயிண்ட் பேஸ் கிரியேட் ஆகும். ஸோ எப்போயுமே இந்த ஏரோ மார்க்கில் இருக்கட்டும். அதுக்கு அடுத்து உள்ள இந்த சைஸஸ். ஸோ டாக்குமெண்ட் பென் லென்த் இது எல்லாமே டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகணுமா இல்லை இண்டிவிஜுவலாக கேட்கும். இதை அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ இல்லை அதர்ஸ் யூஸ் டாக்குமெண்ட் ஃபாண்ட்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக டிஃபால்ட்டாக ஒரு ஆப்ஷன் எடுத்துருக்கு. இதை அன்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாண்ட்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற டைமென்ஷன் எல்லாமே எந்த ஃபாண்டை பேஸ் பண்ணி எவ்வளோ ஹைட்டில் டெஃபைன் ஆகணும். ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ டைம் ஸ்ட்ரீம் எடுத்துக்கிறேன். அது எப்படி வேணும், போல்ட்டாக வேணுமா இல்லை எப்படி செட் பண்ணிக்கலாம். அவரோட ஹைட். ஸோ நீங்கள் ஹைட் செட் பண்ணுறப்ப 2 ஆப்ஷன் இருக்கும். உங்களோட ஹைட்டை நீங்கள் யூனிட்ஸை பேஸ் பண்ணி செட் பண்ண முடியும், அதே பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி செட் பண்ண முடியும். ஸோ டோட்டல் ஹைட் ஒரு 5. ஸோ நீங்கள் கொடுத்த செட்டிங்க்கு இந்த ரேஷியோ கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த டைமென்ஷன் தான். இது மாதிரி ஒவ்வொரு டைமென்ஷன் நீங்கள் இந்த ஃபார்மெட்டுக்கு மாற்றணும் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு வாட்டியும் கிளிக் பண்ணி இதை சேஞ்ச் பண்ண வேண்டியது அவசியம். அப்படி இல்லைன்னா இங்கே உள்ள ஃபார்மெட் பெயிண்டர். ஸோ இந்த ஃபார்மெட் பெயிண்ட்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக ஒரு டைமென்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸை கேட்ச் பண்ணி இதை இன்னும் டைமென்ஷன் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார்மெட் பெயிண்டர். ஸோ ஃபஸ்ட்டு கேட்குறது இது சோர்ஸ். எந்த இடத்துலேருந்து நீங்கள் அந்த டைமென்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸை எடுத்துக்க போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள். இதான் உங்களோட சோர்ஸ் டைமென்ஷன். அடுத்தது எதெல்லாம் மாறணுமோ அதெல்லாம் சூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிரும். ஸோ இது பண்ணாலும் சரி நீங்கள் டோட்டலாக செட் பண்ணிக்க முடியும், வேறம் ஆயிரும். ஸோ இது மாதிரி ஒரு டைமென்ஷன் மட்டும் நீங்கள் மாற்றி மற்ற எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வேறு எதுவும் நீங்கள் நோட் ஆட் பண்ணுறீங்க, அதோட டெக்ஸ்ட்டு நீங்கள் இதே ஃபார்மெட்டில் மாற்றிக்கலாம். ஸோ நோட் கிளிக் பண்ணுறோம். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு நோட் வேணுமோ அங்கே பிக் பண்ணுங்கள். இங்கே தான் உங்களோட நோட் க்ரியேட் ஆகணும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களோட டைப்பிங். ஸோ நீங்கள் ஃபாண்டை சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதை எடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு ஹைட் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட ஹைட் ஒரு 5 mm. ஸோ இப்போ இதோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ எகெயின் வேறு டெக்ஸ்ட் வேணாலும் வேறு டெக்ஸ்ட் இங்கே பிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே டெக்ஸ்ட் ப்ளேஸ் ஆகும். ஸோ ஃப்ரண்ட் வியூ. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு டாப் வியூ. ஸோ இங்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ணுவீங்கன்னா பிக் பண்ணுங்கள்.
ஸோ இன்றைக்கி இதுமாதிரி பிக் பண்ணுறப்ப லாஸ்ட்டாக என்ன மெத்தட் ஃபாண்ட் யூஸ் பண்ணிங்களோ அதே மெத்தட் உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு சைடு வியூ. ஸோ இதோட டெக்ஸ்ட் போகுதுன்னா எஸ்கேப். ஸோ நீ கிரியேட் பண்ண ஒவ்வொரு உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது சிங்கிள் வேர்டாக டைப் பண்ணுறது. அடுத்து உள்ளது நீங்கள் லீனியர் நோட்ஸ். உங்களோட டெக்ஸ்ட்டை நீங்கள் பேட்டர்ன் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் இந்த லீனியர் நோட் பேட்டர்ன் அண்ட் சர்க்குலர் நோட் பேட்டர்ன். ஸோ அடுத்து உள்ளது பலூன்ஸ். ஸோ பர்டிகுலர் இடத்த நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பலூன் மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த பலூன் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பலூன். ஸோ ஃபஸ்ட் இந்த இதில் பலூன் வேணும், இங்கே பலூன் வேணும், தனியாக இண்டிவிஜுவல் பண்ணிக்கலாம். ஸோ பலூன் செட் பண்ணுறப்ப இந்த பலூன் ஒரு மல்டி லீடரை பேஸ் பண்ணி கேட்டோம் அப்படின்னா உங்கள் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பலூன் உங்களுக்கு சர்க்குலராக வேணுமா, இல்லை ட்ரையாங்கிளாக வேணுமா, இல்லை எக்ஸ்ட்ரா வேணுமா, நீங்கள் தனியாக சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரையாங்கிளாக வேணும் அப்படின்னா ட்ரையாங்கிள் பலூன். ஓகே. ஸோ அடுத்து உள்ள ஆட்டோமேட்டிக் பலூன் அப்படிங்கிறது உங்களோட அசம்பிளிக்கு நீங்கள் உள்ளே கொண்டு வந்த பார்ட்ஸுக்கோட நம்பர்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோ பலூனை எடுத்துக்க முடியும். ஸோ ஆட்டோ பலூன். ஸோ எங்கெல்லாம் வேணும், ஸோ இதெல்லாம் உங்களோட பேட்டர்ன்ஸ். ஸோ உங்கள் பலூன்ஸ் எப்படி கிட்டணுமோ அதை சேஞ்ச் பண்ணிட்டு அந்த காமோட வியூவை கிளிக் பண்ணால் மட்டும் போதும். அது எந்த மாதிரி உள்ள ஆர்டரில் வந்துச்சோ அதோட வியூ உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அடுத்து உள்ளது இங்கே ஜாமெட்ரிக் டைமென்ஷன். ஸோ ஜாமெட்ரிக் சிம்பிள்ஸ் எது நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஆப்ஷன் மூலிமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சர்ஃபேஸ் ஃபினிஷ். ஸோ எந்த இடத்துல இந்த சிம்பிள் வேணும், இந்த எஜ்ஜில் வேணுமா இல்லை இந்த வியூக்கு பக்கத்தில் வேணுமா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எஜ். ஸோ என்ன வேல்யூஸில் வேணும் உங்கள் டைப் பண்ணிங்க 12.25 மேக்ஸிமம். ஸோ இதுமாதிரி உங்களோட ஃபாண்ட்டை நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ப்ளேஸ் பண்ண முடியும். இதுமாதிரி சர்ஃபேஸ் ஃபினிஷ் சிம்பிளை நீங்கள் ஆட் பண்ணணுன்னா இது மாதிரி டைப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில் உள்ள எல்லாமே உங்களோட ஜாமெட்ரிக் ரெஃபரன்ஸ். நீங்கள் டாலரன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஜாமெட்ரிக் டாலரன்ஸ், டேட்டம் ஃபீச்சர் ஆட் பண்ணுறது டேட்டம் ஃபீச்சர்ஸ். ஸோ இது எல்லாமே டார்கெட். ஸோ நீங்கள் ஹோல் மூலியமாக ஒரு ஹோல் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஹோல் கால் அவுட்டில் உங்கள் ஹோலை பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாமே டெவலப் ஆகிரும். ஸோ அடுத்து இங்கே உள்ளது ரிவிஷன் க்ளவுட். ஸோ பர்டிகுலர் இடத்த பற்றி நீங்கள் இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறீங்க அப்படின்னா அந்த ரிவிஷன் க்ளவுட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெவலப் பண்ண ட்ராயிங்ஸை நீங்கள் ரிவிஷன் பண்ணணும், வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ரிவிஷன் க்ளவுட் மூலியமாக அந்த இன்ஃபர்மேஷன் உங்களால் சொல்லிட முடியும். ஸோ ரிவிஷனில் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டேப் காலம் ஓப்பன் ஆகுது. இதில் அந்த க்ளவுட் ஷேப் எப்படி இருக்கணும், ரெக்டாங்கல் ஷேப்பா இல்லை சர்க்குலர் ஷேப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சர்க்குலர் ஷேப். அவரோட ரேடியஸ் எவ்வளவு, அவரோட ரேடியஸ் ஒரு 10. நீங்கள் இங்கே இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்த வேறு எதுவும் கரெக்ஷன் பண்ணணும், வேறு எதுவும் மாடிஃபிகேஷன் பண்ணணும், பழைய ட்ராயிங்லேருந்து வேறு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்த நோட் பண்ணி உங்களோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் தனியாகவோ இல்லை இதுக்குள்ளேயோ நீங்கள் சொல்லிட முடியும். அடுத்து நீங்கள் கிரியேட் பண்ண ஒரு சர்க்குலர் காம்பவுண்டுக்கு சென்டர் மார்க் காமிக்கணும் அப்படின்னா இங்கே உள்ள சென்டர் மார்க் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த சர்க்கிள் ஆட்டோமேட்டிக்காக சென்டர் மார்க் ஒன்று டெவலப் ஆகிடும். அப்படி கிரியேட் ஆகிற சென்டர் மார்க் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு அப்படிங்கிறத சொல்லிடுவோம். ஸோ சென்டர் மார்க் டெவலப் ஆகும்போது எதுக்கெல்லாம் சென்டர் மார்க் ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் ஆகணும், எல்லா ஹோலுக்கு இன்சர்ட் ஆகட்டுமா இல்லை எல்லா ஃபில்லட்டுக்குமா இல்லை ஸ்லாட்டுக்கு கேட்கும். ஆட்டோமேட்டிக்காக இந்த சென்டர் மார்க் வேணுமா அங்கே இதை கிளிக் பண்ணிக்க முடியும். ஸோ இதை டிக் பண்ணுறது மூலியமாக இந்த வியூவில் எங்கெல்லாம் நீங்கள் ஹோல்ஸ் யூஸ் பண்ணீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு சென்டர் மார்க் ப்ளேஸ் ஆகிரும். ஸோ ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மேனுவலாக அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ மேனுவலாக அப்ளை பண்ணுறப்ப அதோட மெத்தட்ஸ். ஸோ நீ கிளிக் பண்ண இந்த சர்க்கிளுக்கு சென்டர் மார்க் ப்ளேஸ் ஆகிட்டு. ஸோ அடுத்து உள்ள சென்டர் லைன். ஸோ சிமெட்ரிக்காக உள்ள ஒரு காம்பவுண்டுக்கு நீங்கள் சென்டர் லைன் போடணும் அப்படின்னா இந்த சென்டர் லைனுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. கிளிக். ஸோ இந்த சென்டர் லைனுக்கு நீங்கள் எந்த 2 லைனுக்கு சிமெட்ரிக்காக இந்த சென்டர் லைன் வேணுமோ அதை சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லைனும் இந்த லைனுக்கும் சென்டர் இடத்துல ஒரு சென்டர் லைன் வேணும். ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோல் சிமெட்ரிக்காக ப்ளேஸ் ஆகிருக்கும். எகெயின் சென்டர் லைன். ஸோ இந்த எஜ்ஜுக்கும் உள்ள சென்டரில் ஒரு சென்டர் லைன் ஃபார்ம் ஆகட்டும். ஸோ ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அதை கிளிக் பண்ணிங்க அதோட லென்த்தை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதையும் இதை பிக் பண்ணி இதோட லென்த். ஸோ நீங்கள் ட்ராயிங்ஸ் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களால் சென்டர் லைன் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து இதில் உள்ள ஸ்கெட்சுங்கிற ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் இண்டிவிஜுவலாக இந்த என்டிட்டிஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வரைய போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கெட்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் ஸ்கெட்ச் மாடலில் பார்த்த எல்லா டூல்ஸுமே இதில் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி லைன்ஸ். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஒரு எஜ் ப்ரொஜெக்ட் ஆனதுமே நீங்கள் காமிக்கணும்னா இந்த எஜ்ஜை கிளிக் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஸ்கெட்சாக தெரியிறப்ப வியூ லேஅவுட் போனீங்க அப்படின்னா அது ஒரு தனி ஃபார்மாக தெரியும். ஸோ பிரிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த எஜ்ஜு உங்களுக்கு இதோட விசிபிள் எஜ்ஜாகவும் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எஜ்ஜாகவும் மாற்றிக்க முடியும். ஸோ இந்த ட்ராயிங்ஸில் வியூ லேஅவுட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக உங்கள் வியூவை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கவோ இல்லை சைஸை கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ அனோட்டேஷனில்
அந்த வியூவுக்கு நீங்கள் டைமென்ஷன் டாலரன்ஸ் எல்லாம் செட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு என்டிட்டிஸ் தேவை அப்படின்னா இந்த ஸ்கெட்சை யூஸ் பண்ணி அந்த என்டிட்டிஸை டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இது நீங்கள் டெவலப் பண்ண இந்த டிராயிங்ஸை பிடிஎஃபாக மாற்றுறதுக்கு இந்த ஃபைலில் சர்வர்ஸ். ஸோ நீங்கள் மாற்ற போகிறது இங்கே பிடிஎஃப் ஃபார்மேட். இதில் என்ன நேமில் நீங்கள் இந்த பிடிஎஃபை சேவ் பண்ண போகிறீங்களோ அந்த நேமை டைப் பண்ணிங்க. இதை வியூன்னு சேவ் பண்ணி ஓகே. ஸோ இந்த டிராயிங் ஃபைல் உங்களுக்கு வியூவாக ஜென்ரேட் ஆகிரும். ஸோ இந்த பிடிஎஃப் ஜென்ரேட் ஆகிறப்ப நீங்கள் என்னென்ன ஷீட்லாம் ஓப்பன் பண்ணீங்க, ஃபஸ்ட் உள்ளது ஷீட் 1, அடுத்துள்ள ஷீட் 4. ஸோ அது ரெண்டுக்குமே பிடிஎஃப் ஜென்ரேட் பண்ணவா இல்லை ஒன்றான்னு கேட்குது. ஸோ எது உங்களுக்கு பிடிஎஃப் வேணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் பிடிஎஃப் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு தேவைப்படுறது இப்போ ஷீட் 4. ஸோ இப்போ ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் சைட் ஒர்க்ஸில் உங்களோட வியூங்கிற பிடிஎஃப் இருக்கும். வியூ. ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண வியூ மட்டும் உங்களுக்கு செப்பரேட்டாக ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட் உள்ள டிராயிங் 1, டிராயிங் 2, அடுத்துள்ள டிராயிங் V5. ஸோ இந்த ஷீட் 1ல் இந்த டிராயிங்ஸ் இருக்குது, அடுத்த ஷீட் 4ல் இந்த டிராயிங்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஒரே பிடிஎஃபாக மாற்றுறதுக்கு ஃபைலில் சேவஸ், இங்கே உள்ள பிடிஎஃப் ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இது ஒரு வியூ டு சேவ். ஸோ சேவ் பண்ணுறப்ப இந்த ஷீட்டை மட்டும் பிரிண்ட் எடுக்கவா இல்லை எல்லா ஷீட்டும் கேட்கும். ஸோ ஃபஸ்ட் உள்ள கரண்ட் ஷீட். ஸோ உங்களுக்கு விசிபிளாக தெரிகிறது இந்த ஷீட் மட்டும் தான். இது மட்டும் தான் உங்களுக்கு பிடிஎஃபாக மாறப்போகுது. அடுத்து உள்ளது ஆல் ஷீட். ஸோ எல்லாத்தையும் இந்த பிடிஎஃபாக மாற்ற போகிறீங்கன்னா எல்லா ஷீட்டும் வியூவாக மாறிக்கும். ஸோ இங்கே உள்ள செலக்டட் ஷீட். ஸோ செலக்ட் பண்ணால் நிறையா ஷீட் இருக்கிறப்ப ஒரு பர்டிகுலர் ஷீட்டை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்ப செலக்டட் ஷீட். ஸோ இது ரன் ஆகணும், இது போகணும். இது மாதிரி செலக்ட் பண்ணி ஓகே. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணது பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிரும். ஸோ இது மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ண ஒரு காம்பவுண்டுக்கு வியூ ஜென்ரேட் பண்ணி அந்த வியூவை ஒரு பிடிஎஃபாவோ இல்லை டிராயிங்ஸோ உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சாப்டரில் ஒரு 3D பார்ட் மாடலிங்கோ இல்லை ஒரு அசம்பிளிக்கோ எப்படி வியூ ஜென்ரேட் பண்ணுறது, அந்த வியூக்கு எப்படி டைமென்ஷன் ப்ளேஸ் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம். ஸோ ஜென்ரேட் பண்ண வியூவை எப்படி பிடிஎஃபாக மாற்றுறதை பற்றியும் பார்த்துட்டோம்.